பாடகி கல்பனா அவர்கள் இப்போ எடுத்திருக்கக்கூடிய ஒரு விபரீத முடிவு மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களே ரசிகர்களையும் சரி சக நடிகர்களையும் சரி மிகப்பெரிய அளவில் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஏன் இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, இதற்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. கல்பனா அவர்கள் 2ஆம் தேதி, அதாவது மார்ச் 2ஆம் தேதி அவங்களுடைய வீட்டில் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டிருக்காங்க. அதுவும் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை அவங்க சாப்பிட்டதுனால மிகப்பெரிய அளவில் இப்போ சுயநினைவு இல்லாமல் இருக்காங்களாம். கல்பனா அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்கள மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. 2 நாட்களாக வீட்டை திறக்கவே இல்லையேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டை போய் காவல்துறையினரோட உதவியோட ஓப்பன் பண்ணி பார்த்த பொழுது தான் அவங்க மயங்கி கிடந்ததே தெரிய வந்திருக்கு. சுயநினைவும் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்ட மாத்திரைகளை மருத்துவமனையில் இப்போ ஒப்படைச்சிருக்கிறாங்களாம் காவல்துறையினர். அதற்கப்புறமாக இவங்க இப்போ சுயநினைவு இல்லாமல் தான் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போக போக தான் அவங்களுடைய உடல்நிலை சரியாகும். ஆனால் அவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 1500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி எல்லோருக்கும் ஒரு முன்னோடியாக இருந்து பலருக்கும் பல அட்வைஸை கொடுத்து சூப்பர் சிங்கரில் ஒரு ஜட்ஜாகவும் இருந்த பிரபல பாடகி எதற்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கணும், இதற்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு தான் எல்லோருமே இப்போ அவங்க ரொம்ப யோசிச்சு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லணும். திடீர்னு கணவர் இல்லாத நேரத்தில் இவங்களுக்கே எப்படி ஆச்சு, வேலைக்கார பெண் எங்கே போனாங்க, எப்படி இவங்க தனியாக இருந்தாங்க அப்படின்னு பல கோணங்களில் பேசி வந்துட்டுருக்காங்க. ஹைதராபாத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தன்னுடைய கணவரோட வசித்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க எதற்காக இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்தாங்க அப்படின்னு தான் எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க தான் இந்த மாதிரி தற்கொலை முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ எது அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்நாடிக் இசை பற்றி அவங்க கடந்து வந்த பாதை பற்றின்னு நிறையவே பேசியிருக்காங்க. சோஷியல் மீடியாவிலையும் ஆக்டிவாக தான் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏதாவது த்ரெட்டனிங் வந்ததா வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை சோஷியல் மீடியா மூலமாகவோன்னு பரிசோதனை செய்து பார்த்ததில் ஆய்வு செய்து பார்க்கும்பொழுது அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. அப்போ என்னதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லோருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய நயன்தாரா அவர்கள் இனிமேல் நான் என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு போட்டுக்க போகிறது கிடையாது, நான் நயன்தாரா தான் போட்டுக்க போகிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய நடிப்பு பிடிச்சா மட்டும்தான் மக்கள் நம்மளை கொண்டாடுவாங்க. அதனால் அவங்களுடைய அன்பு ஆதரவு எனக்கு இருந்தால் போதும், இந்த பட்டம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு இப்போ நயன்தாரா அவர்கள் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் கூட இப்படி சொல்லியிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் வேண்டாம், எனக்கு அந்த பட்டம் வேண்டாம், இனிமேல் நயன்தாரா தான், என்னுடைய மக்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல படங்களை நான் நடிக்கணும் அப்படின்றதுல என்னுடைய கவனம் இருக்குது, எனக்கு பட்டம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்களாம். பல சர்ச்சைகள் தொடர்ந்து இவங்களை பற்றி சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இந்த சூழ்நிலை இப்போ இவங்க இந்த பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னது கூட மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.